இப்ப நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, ஏதோ ஒரு திறமைய பேஸ் பண்ணி தான் நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு ஸ்கில்ல நீங்க ஆஃபர் பண்றீங்க, உங்களோட கம்பெனிக்கு. அந்த ஸ்கில்ல வச்சு எப்படி நீங்க பல லட்சங்கள், கோடிகள தொட முடியும்? எப்படி அந்த மாரி திங்க் பண்றது? என்னலாம் நீங்க செய்யணும்? அதுதான் இன்னைக்கான யோர் ஃபர்ஸ்ட் க்ரோ ஷோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இது 9த் எபிசோட். இந்த 9 எபிசோடையும் பார்த்தவங்க எனக்கு நம்பர் 9 அப்டின்னுட்டு காமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கில் சால்வ் பண்ற ஒரு ஹை டிமாண்ட் ப்ராப்ளம கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஒருத்தரு. அவருக்கு 4+ இயர்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவருக்கு வந்து எஜுகேஷன்ல ரொம்ப ரொம்ப ஆசை. நான் அவர்கிட்ட கேட்டேன். உங்களுக்கு வந்து எஜுகேஷன்ல என்ன ரொம்ப புடிக்கும்? எஜுகேட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கும், நீங்க கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க அப்டின்றதுக்கு, அவர் சொன்ன பதில் என்னன்னா, நான் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு புது ப்ராஜெக்ட்ட அவங்க எப்படி பண்றது அப்டின்றதுக்கு நான் ட்ரெயின் பண்றதுக்கு ரொம்ப ஈகரா இருக்கேன். அத நான் அவங்களுக்கு எஜுகேட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப புடிக்கும் அப்டின்னாரு. நான் அவருக்கு குடுத்த ஆன்ஸர் என்னன்னா, எவ்ளோ காலேஜ் கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கடைசி வருஷம் இன்டர்ன்ஷிப்ல வெறும் கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு கைடன்ஸுமே இல்ல. அத பத்தி நீங்க ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு அவங்கள கைட் பண்ணுங்க அப்டின்ற மாரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவர் அதுக்கான பணிகள்ல இருக்காரு. இங்க அவர் என்ன பண்றாரு, நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்டின்றத மாத்தி, ஐ ஹெல்ப் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் கெட் தேர் ஃபர்ஸ்ட் ஐடி ஜாப் த்ரூ ரியல் வேர்ல்ட் கோடிங் ப்ராஜெக்ட்ஸ் அப்டின்ற அந்த ஒரு நிஷ்ஷ கண்டுபிடிக்கிறாரு. கரெக்ட்டா? அவரோட ஸ்கில் தான் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் அப்டின்றது. அத ஒரு கம்பெனிக்கு அவரு ஒரு வொர்க்கரா இருக்காரு. இதே அவரோட ஓன் பிசினஸ் அப்டின்னும்போது, எப்படி அந்த ஸ்கில்ல அவர் யூஸ் பண்றாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்கில்லயே டீச் பண்றது மூலமா, அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு டீச் பண்றது மூலமா அவர் அப்படியே மாத்துறாரு. ஸோ உங்களோட ஜாப்ல நீங்க வந்து என்னோட ஸ்கில்ல வச்சு என்ன மாதிரி ஹை டிமாண்ட் ப்ராப்ளம நான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க ஃபிகர் அவுட் பண்ணணும். நான் ஜாயின் பண்ண ஒரு கோர்ஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். மலேசியால இருந்து ஒரு லேடி ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. எவ்ளோ பியூட்டிஷியன்ஸ் இருக்காங்க. Instagram ஓப்பன் பண்ணாலே நெறைய பியூட்டிஷியன்ஸோட ரீல்ஸ் வரும் நம்மளுக்கு. YouTube ஓப்பன் பண்ணாலே நெறைய பியூட்டிஷியன்ஸோட ரீல்ஸ், அவங்களோட வீடியோஸ்லாம் வரும். பெண்கள் எல்லாருக்குமே பியூட்டி அப்படின்றது அவங்களோட பிரசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கணும்னு பார்ப்பாங்க இல்லையா? அதுதான் எனக்கும் ஆசை. அதுவும் ஒரு YouTubeல இருக்கும்போது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து கொஞ்சம் மேக்கப் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, போன வருஷம் நான் ஜஸ்ட் ஏதோ ஒரு ரீல் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆட் வந்தது. நெறைய பேர் வந்து நான் பியூட்டிஷியன் அப்டின்ட்டு அவங்கள ப்ரமோட் பண்ணிக்கிட்டாலும், இவங்க எப்படி ப்ரமோட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஐ ஹெல்ப் பிஸி வொர்க்கிங் வுமன் மாஸ்டர் 5 மினிட் மேக்கப் ஃபார் ஆஃபீஸ் வேர் அப்டின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு 5 மினிட்ஸ் இருக்கு. நான் பிஸி வுமன். எனக்கு வந்து மேக்கப் கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. என்னோட வொர்க்குக்கு நான் அத யூஸ் பண்ண போறேன் ரைட்? ஸோ எனக்கு எல்லாமே வந்து அலைன் ஆச்சு. ஸோ அவங்களோட அந்த பியூட்டிஷியன் அப்டின்ற அந்த மேக்கப் பண்ற அந்த ஒரு வேலைய அவங்க எப்படி பண்றாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டா அவங்க எனக்கு ஆஃபர் பண்ணும்போது, அதுவும் எனக்கு புரியிற வகையில ஒரு ஹை டிமாண்ட் ப்ராப்ளம் இல்லையா? எல்லா வொர்க்கிங் வுமனுக்கும் டைம் இல்ல. உட்கார்ந்து 1/2 மணி நேரம், 1 மணி நேரம்லாம் நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது கண்ணாடி முன்னாடி. எனக்கு இருக்க 5 நிமிஷத்துல ஒரு 2, 3 ப்ராடக்ட் வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத கத்துக்கிறது. அந்த கோர்ஸும் எனக்கு வழவழா கொழகொழான்னு 10 மணி நேரம் இருக்க போறதில்ல. 20 மணி நேரம் இருக்க போறதில்ல. டெய்லி 7 மணி நேரம்லாம் வந்து நான் அங்க உட்கார்ந்து கத்துக்கணுன்ட்டு அவசியம் இல்ல. எனக்கு தேவையான விஷயத்த ஒரு 1/2 மணி நேரம் ஒரு கோர்ஸ்ல அவங்க வந்து சொல்லிக் குடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க உங்களுக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஒரு ஸ்கில்ல எப்படி ஒரு ஹை டிமாண்ட் ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு அப்படின்றத நீங்க யோசிக்கணும். இன்னும் நெறைய டாக்டர்ஸ்க்கு நான் கன்சல்ட் பண்ணும்போது சொல்றது என்னன்னா, நான் ஒரு ஜெனரல் பிசிஷியன் அப்படின்ற மாரி தான் அவங்க YouTubeலலாம் வந்து அவங்கள வந்து நிர்ணயிச்சுப்பாங்க. இந்த வியாதிக்கு இது சாப்பிடுங்க, அந்த வியாதிக்கு அது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வந்து ஒரு ஹார்ட் சர்ஜனுக்கு அதிக அளவுக்கு பே பண்ணுவோமா? இல்ல ஒரு ஜெனரல் பிசிஷியனுக்கு அதிக அளவுக்கு பே பண்ணுவோமா? ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட் தான் நம்ப, இதுல இவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காரு. இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு இவர் மட்டும் தான் ஆள் அப்படின்ற மாரி தான் நம்ம தேடி போவோம். அதனால நீங்க டாக்டரா இருக்கீங்க அப்படின்னா, ஸ்பெஷலைசேஷன் உங்களால முடியும். டாக்டரோ இல்ல எந்த ஒரு ஸ்பெஷலைசேஷன் கூட நீங்க போக முடியும். இன்டெப்த்தா அப்படின்னா, அதுக்குள்ள போயிடுங்க. அதுல உங்களோட சோஷியல் மீடியா, உங்களோட YouTube எல்லாத்தையுமே வந்து அந்த மாதிரி வச்சுருங்க ரைட்? ஸோ ஐ அம் அ ஜெனரல் பிசிஷியன்ல இருந்து ஐ ஹெல்ப் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ரிவர்ஸ் தேர் சுகர் லெவல்ஸ் நேச்சுரலி வித் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இன்னுமே கூட இத நிஷ்ஷா முடியும். பட் இங்க நான் ஜெனரிக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்றதுக்காக, நான் ஒரு இன்னும் ரொம்ப இன் டெப்த்தா இத குடுக்கல. பட் இதுவும் ஒரு ஹை டிமாண்ட் தான் இல்லையா? ஒரு ஜெனரல் பிசிஷியனுக்கு பதிலா
நான் வெறும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ தான் பார்க்க போறேன். அதுவும் அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமா, அவங்களோட டயட்ஸ் மூலமா நேச்சுரலா நான் அவங்களுக்கு வந்து கியூர் குடுக்க போறேன். வெறும் வந்து மாத்திரைகள்னு நான் அவங்கள டம்ப் பண்ண போறதில்ல. அவங்க மேல நான் வந்து நேச்சுரலா அவங்களுக்கு எது நல்லதோ அப்படின்றத நான் பார்த்து குடுக்க போறேன் அப்படின்லாம். இதுலயும் இவர் வந்து ஏஜ் ஸ்பெசிஃபிக்கா விமன் ஆர் மென் ஓரியன்டடா போனார்னா, இன்னுமே வந்து இந்த ஒரு பாயிண்ட்டயே வந்து அவர் கரெக்ட்டான ஆடியன்ஸ கேப்சர் பண்ண முடியும். சோஷியல் மீடியாவும் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆடியன்ஸ சர்வ் பண்ணும். எந்த அளவுக்கு நீங்க ஏஜ் அந்த டீமோகிராஃபின்னு சொல்லுவாங்க. எந்த ஆட்கள நீங்க டச் பண்றீங்களோ, அவங்களுக்கு நீங்க போகும்போது இப்ப இங்கிலீஷ் மாஸ்டர் ஏன் இவ்ளோ பிரபலமாச்சு? நான் தமிழ் மீடியம் படிச்சேன். தமிழ் மீடியம் படிச்சுட்டு இங்கிலீஷ் பேச கத்துக்கிறவங்க என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி வாங்க, கிராமர் மாஸ்டரி வாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுலயுமே நீங்க வந்து வெறும் பெண்களுக்கு மட்டும் குடுக்கலாம். இல்ல வொர்க் பண்றவங்களுக்கு மட்டும் குடுக்கலாம். வொர்க்கிங் விமென்க்கு மட்டும் குடுக்கலாம். இல்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டும் குடுக்கலாம். இல்ல அப்ராட்ல வொர்க் பண்றவங்களுக்கு மட்டும் குடுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம நிஷ்ஷா போறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்ட்டான ஆடியன்ஸ் வருவாங்க. ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கில் இருக்கு. நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்கன்னா, அதுல ஹை டிமாண்ட் என்ன? எல்லாருக்கும் இன்னைக்கு சுகர் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து அந்த ஹை டிமாண்ட் ப்ராப்ளம நம்ம சால்வ் பண்றோம். சிஏவா இருக்கீங்க அப்படின்னா, நான் டாக்ஸ் ஃபைலிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அத அக்கவுண்டன்ட்டும் பண்ண முடியும். எனக்கெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கவங்களே நெறைய பேர் பண்ணி குடுத்துருக்காங்க. நான் வந்து வொர்க் பண்ற காலகட்டத்துலலாம். ஸோ அவங்களுக்கே அது தெரியும்னும்போது, ஏன் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ட நோக்கி ஒருத்தவங்க வரணும் இல்லையா? அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஐ ஹெல்ப் ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் லீகலி சேவ் லாக்ஸ் இன் டாக்ஸஸ் எவ்ரி இயர். இது பாருங்க எவ்ளோ வந்து உங்களோட ஹை டிமாண்ட் அந்த ஒரு ஒரு ப்ராடக்ட்டா நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்றீங்க. ஒரு ஜெனரிக்கான ஒரு ஸ்கில் நான் டாக்ஸ் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்றத, இவங்களுக்கு இத நான் பண்றேன். இது மூலமா நீ லட்சக்கணக்குல சேவ் பண்ண முடியும் அப்படின்னும்போது, நீங்க ஒரு ஹை டிமாண்ட் ப்ராப்ளம சால்வ் பண்றீங்க. யாருக்கு தான் ஆசை இருக்காது? நான் பிசினஸ்ல வந்து ரூ. 1,00,00,000 பண்றேன். எனக்கு இவ்ளோ டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு. நிர்மலா சீதாராமன் இவ்ளோ போட்டுடுறாங்க எனக்கு டாக்ஸு. அதுலருந்து எனக்கு கொஞ்சம் சேவ் பண்ணி குடுங்க அப்படின்னுட்டு, ஒரு ஒரு சிஏ வந்து என்ன அப்ரோச் பண்றாருன்னா, அவர் வந்து எனக்கு சேவிங்ஸ் ஓரியன்டடா டாக்ஸ்ல நீ இவ்ளோ சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாரி பேசுறாருன்னா, நான் கண்டிப்பா அத வந்து ரொம்ப ஆர்வத்தோட கேட்பேன். என்னோட வொர்க்க நான் அவருக்கு குடுப்பேன் இல்லையா? ஸோ செஞ்சு தாங்க அப்படின்னுட்டு அவர்ட்ட வேலை வாங்குறதுக்கு ரொம்ப ஈகரா இருப்பேன். ஏன்னா, அவரு எனக்கு தேவையான லாங்குவேஜ்ல பேசுறாரு. அதுதான் அங்க ஹை டிமாண்ட் ப்ராப்ளமா இருக்கு. இதே நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஐ டீச் மேத். எல்லாருமே மேத் டீச்சர்ஸ் எல்லாமே மேத் தான் டீச் பண்றாங்க இல்லையா? இதே ஐ ஹெல்ப் ஸ்லோ லேர்னர்ஸ் மாஸ்டர் மேத் த்ரூ மை சிம்பிள் ஒரு 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 மெத்தட் நீங்க போட்டுக்கோங்க. 5 ஸ்டெப் கான்செப்ட் மாஸ்டரி மெத்தட் அப்படின்ற மாரி நான் எழுதியிருக்கேன். ஏதோ ஒரு மெத்தடாலஜி நீங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கணும். இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கில்ல வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னா, என்னோட மெத்தடாலஜி இது அப்படின்ற மாரி நீங்க போகும்போது, அது உங்களோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆகுது. 2வது எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்த செல் பண்ணும்போது, ஒரு ஆஃபரா அந்த இத குடுக்கணும். ஓகேவா? ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கில் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஸ்கில்ல உங்களோட ஆடியன்ஸ்க்கு, உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்றதுன்னே ஒரு ஐடியாவே இருக்காது. அத ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆஃபரா நீங்க குடுக்கும்போது, அவங்களால அத யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்வேஸ் பேக்கேஜ் யூர் ஸ்கில் அஸ் அ ப்ராஃபிட்டபிள் ஆஃபர். அத எப்படி பண்றது? இப்போ வந்து நான் ஒன் டூ ஒன் கோச்சிங் குடுக்குறேன் அப்படின்னா, ஓகே. அத நான் எப்படி எடுத்துக்கிறது? என்ன பண்றது? டக்குனு எல்லாருக்குமே புரியாது இல்லையா? அதுக்கு நீங்க ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கீங்க. 50,000 கூட நீங்க சார்ஜ் பண்ணலாம் இதுக்கு. ஜாப் ரெடி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் பூட் கேம்ப். அந்த ஆடியன்ஸ்க்கு அது புரியும். 10,000மோ, 20,000மோ பே பண்ண ரெடியா இருப்பாங்க. உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு நீங்க வைக்கிற வேல, நீங்க கரெக்ட்டான டார்கெட் ஆடியன்ஸ நீங்க ரீச் பண்றீங்கன்னா, அவங்களுக்கு என்ன பண்றீங்க அப்டின்னா, நான் இதுதான் சொல்லி தரேன். உன்ன ஜாப் ரெடி ஆக்குறேன். இதுல வந்து நீங்க அந்த பர்ட்டிகுலர் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும்னு விரும்புற, அந்த பர்ட்டிகுலர் ஸ்கில்ல ஜாப் தேவைப்படுற ஒருத்தவங்கள நீங்க ரீச் பண்றீங்கன்றத, அந்த பேர் மூலமாவே, அந்த ஆஃபர் மூலமாவே நீங்க வந்து கரெக்ட்டா அந்த ப்ராஃபிட்டபிள் ஆஃபர்ன்னு சொல்லுவோம் இது. எக்ஸாக்ட்டா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத அவங்க மனசுல வந்து புரிய வைக்கிறது. நான் ஃபிட்னஸ் ட்ரெய்னிங் ஆஃபர் பண்றேன் அப்படின்றதுக்கும், நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ்ல ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க ஃபிட்னஸ் ட்ரெய்னரா வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா, அதுக்கான எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் நீங்க இல்ல. ஜிம் எல்லாம் நீங்க வச்சு இல்ல அப்படின்னும்போது, நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு 30 டே வெயிட் லாஸ் புரோகிராம் நீங்க ஆஃபர் பண்ணலாம். நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேப் அவுட் பண்ணி தரேன். உங்ககிட்ட ஒரு கன்சல்டிங் கால் வச்சு, நான் உங்களோட பாடி, உங்களோட ஏஜ், நீங்க மேலா, ஃபீமேலா எல்லாமே நான் பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த மாரி நீங்க இப்ப லைஃப்ல என்ன கோ த்ரூ பண்ணிட்டுருக்கீங்க, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாத்தையும் நான் மானிட்டர் பண்ணிட்டு, உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நீங்க வெஜ்ஜா, நான்வெஜ்ஜா எல்லாத்தையும் வந்து ஃபிகர் அவுட் பண்ணி, நான் உங்களுக்காக ஒரு 30 டேஸ் வந்து ஒரு பிளான் பண்ணி தரேன் அப்படின்ற மாரி நீங்க எடுத்துட்டு போலாம். இல்லையா? உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பிளான் நான் பண்ணி தரேன் அப்படின்னும்போது, நீங்க
50,000 1,00,000 கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்ப செலிபிரிட்டீஸ்க்குலாம் வந்து அந்த மாரி தான் எக்ஸ்க்ளூசிவா இருப்பாங்க. அந்த மாரி நெறைய பேர் வந்து இப்ப ஹெல்த்ல வந்து இறங்கிட்டதால, நெறைய காசு குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. நான் ஒரு சிம்பிளான பிளான் ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதே மாரி தான். Instagramல தான் ஜஸ்ட் ஒரு ஆட் வந்தது. நான் உடனே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ரூ. 3,500 நெனைக்கிறேன். 30 நாளைக்கு ஒரு பிளான். அவ்வளோதான். மீல் பிளான். காலையில நான் இது சாப்பிடணும், மத்தியானம் இது சாப்பிடணும், நைட் இது சாப்பிடணும். அதாவது நம்பளோட ஈஸியா தமிழ்நாட்டுல இருக்க வெரைட்டி ஃபுட்டு, அந்த சீசனுக்கு ஏத்த மாரி ஃபுட்டு, அதுதான் குடுத்தாங்க. அதுக்கே நான் வந்து இப்டி பே பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஏன்னா, எனக்கு கன்வீனியன்ஸ் ரொம்ப முக்கியமா பட்டுச்சு. ஓகே, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இது பண்ணலாமா, அது பண்ணலாமான்லாம் யோசிக்காம, எனக்கு ஈஸியா வர மாரி ஒரு விஷயம் நான் தேடிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல என் கண்ல இது பட்டுச்சு அப்டின்றதால, நான் டக்குனு அத யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது வெறுமனே ஒரு பிடிஎஃப் தாங்க. 30 பேஜ் இருக்க ஒரு பிடிஎஃப் தான். ரூ. 3,500க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா பாருங்களேன். ஸோ என்ன மாரி நெறைய ஆட்கள் இருக்காங்க வாங்குறதுக்கு. அதாவது உங்களோட ஸ்கில்ல நீங்க ப்ராஃபிட்டபிள் ஆஃபரா நீங்க குடுக்கும்போது தான் கரெக்ட்டான மக்கள சென்றடைவீங்க. நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டா இருக்கீங்க. ஹவ் டூ லீகலி சேவ் டாக்ஸ் அப்டின்னுட்டு ஒரு வொர்க் ஷாப் வைக்கிறீங்க. யாருக்காக அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சர்ஸ்க்கு. ஏன்னா அவங்க தான் யுகே, யுஎஸ்ன்னு எக்கச்சக்கமா சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அப்டின்னா, அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆடியன்ஸ்க்காக நீங்க வந்து ஒரு பூட் கேம்ப் வைக்கிறீங்க, ஒரு ட்ரெய்னிங் புரோகிராம் கண்டக்ட் பண்றீங்க அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? ₹10,000 ஒரு வொர்க் ஷாப் நீங்க கண்டிப்பா கண்டக்ட் பண்ணலாம். இல்ல ₹5,000 வையுங்களேன். ஒருத்தவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு ₹50,000 ₹1,00,000 சேவ் பண்றாங்க அப்டின்னா, உங்களோட அட்வைஸ் மூலமா வை நாட்ல அவங்க கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நெறைய எஜுகேஷன் ஓரியன்டடாவே நான் இன்புட்ஸ் குடுக்குறேன்னு நெனைக்காதீங்க. எஜுகேஷன்ல நெறைய மணி இருக்கு. ஏஷியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ், தமிழியன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப புடிச்சது வந்து படிப்பு அப்டின்ற ஒரு விஷயத்த நம்ம எஜுகேட் பண்ணிட்டே இருக்கணும்னு நெனைக்கிறோம். அதனால வந்து நீங்க எந்த ஸ்கில் வச்சிருந்தாலுமே எஜுகேஷன் அப்டின்ற ஒரு நிஷ்குள்ள நீங்க எடுத்துட்டு வரும்போது, சோஷியல் மீடியால நீங்க அத பிரபலப்படுத்துறதும் ரொம்ப ஈஸி. நீங்க அத வந்து மார்க்கெட் பண்றதும் ரொம்ப ஈஸி. அத செல் பண்றதும் ஓரளவு ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நம்ம ஆடியன்ஸும் வந்து அந்த மாரி ஆட்கள் அப்டின்றதால நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் குடுத்துட்டுருக்கேன். இல்ல நான் வேற மாதிரி நான் இது வச்சிருக்கேன், அத பண்றேன். இதுதான் என்னோட ஸ்கில் அப்டின்ற மாரினா எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. சோ தட் என்ன மாதிரி நீங்க கான்டென்ட்ல ஐடியாஸ் எதிர்பார்க்குறீங்க ஃபியூச்சர்ல அப்டின்றதும் எனக்கு புரியும். இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க அப்டின்னா, அவங்க எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள் ஆஃபர பேக்கேஜ் பண்ணலாம். அவங்களோட ஸ்கில் வந்து மேத் டீச்சர் அப்டின்னும்போது ₹999க்கு ஒரு ப்ராடக்ட் அவங்க ஆஃபர் பண்ணலாம். அந்த ஆஃபர் அவங்க எப்படி வைக்கிறாங்க? ஃபாஸ்ட் மேத் டெக்னிக்ஸ் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னும்போது, அவங்களுக்கு வந்து அது ஓகே. நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் இத வந்து நான் 11த்லயே எடுத்து கொஞ்சம் படிக்கிறேன். அடுத்த வருஷத்துக்கு ஈஸியா வந்து இந்த ஃபார்முலாஸ்லாம் நான் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறேன். இல்ல இந்த சாப்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். எல்லாமே வடிவமைக்கிற பேக்கேஜ் தாங்க ரொம்ப முக்கியம். அந்த பேக்கேஜ் அதுக்கு நீங்க வைக்கிற பேர் வச்சு தான் வந்து உங்களோட ஸ்கில்ல நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டா மாத்துறீங்க. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள எப்பவுமே வந்து ஒரு பிரீமியமான ஆளு அப்படின்ற மாதிரி நீங்க பொசிஷன் பண்ணணும். ஓகேவா? நீங்க தான் எக்ஸ்பர்ட். அந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு நீங்க தான் கோ டூ எக்ஸ்பர்ட்டா வந்து நீங்க கண்டிப்பா உங்கள பொசிஷன் பண்ணியே ஆகணும். என்ன பத்தி நீங்க திங்க் பண்ணும்போது, லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் என்ன ஆச்சு? 2017லேருந்து 2022, 23 வரைக்குமே உங்களுக்கு என்ன அதிக அளவுக்கு தெரிஞ்சது என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி புரோகிராம்ஸ் மூலமா தான் தெரிஞ்சிருக்கும். லாவண்யா அப்டின்னா ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். அவங்க வந்து அவங்களுக்குள்ளவே இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நான் அவங்களோட டெக்னிக்ஸ நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்டின்னு சொல்லிட்டு, தமிழ் மீடியம் படிச்சாலும் இங்கிலீஷ் பேசலாம் அப்டின்ற அந்த ஒரு விஷயத்த நோக்கி தான் நான் போயிட்டுருந்தேன். யுவர் ஃபர்ஸ்ட் க்ரோர் ஷோ மூலமா நான் என்ன பண்றேன், என்ன ஒரு பிசினஸ் கோச்சா வந்து நான் அடுத்த லெவலுக்கு என்ன கொண்டு போய்க்கிறேன். அண்ட் விஸ்வரூபம் புரோகிராம்லலாம் வந்து நான் உங்களுக்கு மைண்ட் செட்டும் டீச் பண்ணாலும், என்ன நீங்க நினைக்கும்போது, ஃபர்ஸ்ட் க்ரோர் அப்படின்றது தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரோருக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரோர் அப்படின்னும்போது நீங்க உடனே ஃபர்ஸ்ட் க்ரோர் ரீச் பண்றீங்களா? உங்களோட முதல் 50,000 உங்களோட முதல் 1,00,000 உங்களோட முதல் 10,00,000 உங்களோட முதல் 50,00,000 உங்களோட முதல் 1,00,00,000 அப்படிதானே அடையிறோம். ஸோ என்னோட முதல் 1,00,000 நான் சேர்த்து வைக்கிறதுக்கு லாவண்யா தான் காரணம் அப்படின்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள அந்த பிசினஸ் ஆர் மனி அந்த ஈக்குவேஷன்லயே நான் இருப்பேன். அதே மாதிரி உங்களோட சப்கான்ஷியஸ் பிலீஃப்லயும் நான் மனி ஓரியன்டடா பேசும்போது, பிகம் மனி கான்செப்ட்ஸ்லாம் பேசும்போது, மனி அப்டின்னாலே நீங்க என்ன பண்ணுவீங்க? லாவண்யா ஜெயக்குமாருக்கு ஈக்குவேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இல்ல வெல்த் அப்டின்றதுக்கு, இல்ல அபண்டன்ஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து நீங்க ஈக்குவேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, என்னன்னா எக்ஸ்பர்ட்டா நான் உங்க மனசுக்குள்ள பொசிஷன் பண்ணிட்டே இருக்கேன். கரெக்ட்டா?
அது எப்படி பண்றேன்? வெறும்னா என்னோட கான்டென்ட்ட ஷேர் பண்றேன். கான்டென்ட்னா என்ன? என்னோட நாலேட்ஜ் ரைட்? என்னோட 15 வருஷம் நாலேட்ஜ், என்னோட பிசினஸ் நாலேட்ஜ். நான் இந்த பிசினஸ் டெவலப் பண்ணி ஒரு எஜுகேஷன் கம்பெனிய நான் இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி வந்த நாலேட்ஜ நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னும்போது, அதுல ஜென்யூனான எக்ஸாம்பிள்ஸ் நான் குடுப்பேன். நான் என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்குற எக்ஸாம்பிள்ஸ நான் குடுத்துட்டுருக்கேன். என்னோட லைஃப்ல நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன் பாருங்க. நான் என்னோட அனுபவங்கள ஷேர் பண்றேன். ரைட்டா? ஸோ இதுதான் நம்மளுக்கு காலேஜ் கரிக்குலம்ல கிடைக்காதது. ஒரு டீச்சர்ன்னு வரும்போது, அவங்களுக்கு பல கட்டுத்திட்டங்கள் இருக்கும். அவங்க அத மட்டும் தான் சொல்லிக் குடுக்கணும். அவங்களோட வாழ்க்கை கதைகள், அதுல நடந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் அவங்க பேசுறதுக்கு டைமும் இருக்காது. அது உங்களால கோரிலேட் பண்ணிக்கவும் முடியாது. அதுக்கு ஸ்கூல், காலேஜ்லாம் அங்கீகாரமும் செய்யவே செய்யாது. இல்லையா? ஸோ இந்த கட்டுத்திட்டங்கள்லாம் ட்ரெடிஷனல் எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கு. ஆனா இங்க இந்த சோஷியல் மீடியா, இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு ஒரு மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் குடுத்துருக்கு. இது மூலமா நீங்க என்ன ஆகுறீங்க அப்படின்னா, அப் டூ டேட்டா இருக்கீங்க. எதுக்கு? எல்லா நியூ இன்ஃபர்மேஷனுக்குமே. இந்த மாரிலாம் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரில இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதுக்குலாம் அமெரிக்கால இப்போ ஒண்ணு கத்துக்குறாங்க அப்படின்னா, அது நமக்கு வரதுக்கு 10, 15 வருஷம் ஆகும். இன்னைக்கு அடுத்த செகண்டே நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? அவ்ளோ அளவுக்கு சோஷியல் மீடியா நம்மள ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்டர்நெட் அவ்ளோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்ப ஏஐ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ் எடுக்க நீங்க ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்க யோர் ஃபர்ஸ்ட் க்ரோர் ஷோவ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள நான் ஒரு பிரீமியமான ஆளு அப்படின்ட்டு பொசிஷன் பண்ணுங்க. அது நீங்க பல வகையில பண்ணலாம். உங்களோட ட்ரெஸ்ஸிங்ல பண்ணலாம், உங்களோட கான்டென்ட்ல பண்ணலாம், உங்களோட கான்டென்ட்ட நீங்க குடுக்குற விதத்துல பண்ணலாம், உங்களோட பிரைசிங்ல பண்ணலாம். எதுல வேணும்னாலும் பண்ணலாம். அது உங்களோட ஆடியன்ஸ்க்கும், உங்களுக்கும் அது மேட்ச் ஆகணும். உங்களோட கண்டெய்னர் அதுக்கு கரெக்ட்டா இருக்கணும். நான் ஒரு ப்ராடக்ட்ட விக்கிறேன். அதுக்கு ரூ. 50,000 சார்ஜ் பண்றேன்ட்டு, நீங்க ஒரு தடவ கூட ஒரு ரூ. 50,000 கோர்ஸ் நீங்க வாங்குனதே இல்ல. ரூ. 50,000க்கு இதுவரைக்கும் எந்த பர்ச்சேஸுமே நீங்க பண்ணதே இல்ல. நீங்க விக்கிறது தொடர்பா. ஓகேவா? அப்டின்னா கண்டிப்பா உங்களால அந்த ஆடியன்ஸ அட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? உங்களோட கண்டெய்னர், உங்களோட பாடி, அந்த நர்வஸ் சிஸ்டம், அந்த சப்கான்ஷியஸ் ரீப்ரோகிராமிங்க நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணவே இல்ல. அதனால என்ன ஆயிடும்னா, நீங்க குறுகிப்பீங்க. நீங்க வந்து அன் அன் ஏன்டா இது நான் நீங்க ஏன்னா இது நான் இந்த ப்ராடக்ட் ஆஃபர் பண்றேன். இது மக்களுக்கு தேவ. ஹை டிமாண்ட் இருக்கு. என்னோட ஸ்கில்ல சூப்பரா பேக்கேஜ் பண்ணியிருக்கேன். என்ன எக்ஸ்பர்ட்டாவும் நான் அங்கீகரிச்சிருக்கேன். ஏன் எனக்கு வரல அப்டின்ற மாரிலாம் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அதுக்கு காரணம் உங்களோட மனி பிளாக்ஸ். அதெல்லாம் எப்படி நிவர்த்தி செய்றது அப்டின்றதுக்கு நம்மளோட இந்த யோர் ஃபர்ஸ்ட் க்ரோர் ஷோவோட மத்த எபிசோட்ஸ் பிகம் மனி அப்டின்ற அந்த டாபிக்ல நான் குடுத்துருப்பேன். அதெல்லாம் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. ரைட்? அதெல்லாம் உங்களுக்கு உங்களோட கண்டெய்னர எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே நான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் சொல்யூஷன குடுக்குறேன். அதுக்கு இவ்ளோ சார்ஜ் பண்றேன் அப்டின்னுட்டு ஸ்ட்ரெய்ட்டாவே நீங்க சொல்லிடும்போது, உங்களுக்கான ஆடியன்ஸ எஸ் சொல்றவங்கள நீங்க அதிகரிப்பீங்க. நோ சொல்றவங்கள நீங்க அப்படியே எராடிகேட் பண்ருவீங்க. அவங்கலாம் உங்களோட கான்டென்ட்குள்ள என்கேஜ் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படியே ஓடி போயிருவாங்க. "ஐய்யய்யோ! இவங்க கிட்ட போனாலே ரொம்ப சார்ஜ் பண்ணுவாங்கப்பா" அப்படின்ற மாதிரி. இல்ல இவங்க கிட்ட போனாலே இந்த ஒரு பர்ட்டிகுலர் சொல்யூஷன் தான் எனக்கு கிடைக்க போகுது. இப்ப எனக்கு தேவையில்ல. மேபி எனக்கு தேவைப்படும்போது நான் பார்த்துக்கிறேன். இல்லன்னா ஓ! வாவ்! இவங்க சூப்பர்பான ஆளு. இவங்கள நான் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இவங்களோட அட்வைஸ் நான் கேட்டுருக்கேன். இவங்களோட ப்ராடக்ட் ரொம்ப, ரொம்ப எனக்கு நல்லா பரிச்சயம் இருக்கு. ஆனா எனக்கு தேவையில்ல. என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்றேன் அப்படின்ற மாரிலாம் இருக்கும். ரைட்? ஸோ இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் இருக்குங்க. எப்பவுமே நீங்க உங்கள ஒரு எக்ஸ்பர்ட்டா இந்த உலகத்துல காமிக்கிறதுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, அப்பதான் உங்களோட ஸ்கில் அதுல விரிவடையும். அப்பதான் உங்களோட நாலேட்ஜ நீங்க அதுல இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க முடியும். உங்களோட கஸ்டமர்ஸ்க்கும் நீங்க பெஸ்ட் குடுக்க முடியும். நீங்க நான் ஒரு எக்ஸ்பர்ட் அப்டின்னும்போதே, நீங்க வேற லெவல்ல திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. வேற லெவலுக்கு குவாண்டம் ஜம்ப் பண்ணுவீங்க. நீங்க ஒரு கத்துக்குட்டி அப்டின்னு நெனைக்கும்போது, நான் ஒழுங்கா குடுப்பேனா அப்டின்ற ஒரு இன்செக்யூரிட்டிலயே நீங்க வாழ்வீங்க. நீங்க எக்ஸ்பர்ட் அப்டின்னும்போது, அதுக்கான விஷயங்கள நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ரைட்டா? இப்போ ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டா நீங்க இருக்கீங்க. ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா அப்டின்னா, நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் அப்டின்றதுக்கும், நான் என்டர்பிரைஸ் செக்யூரிட்டி ஆடிட் என்னோட சார்ஜஸ் ₹1,50,000. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். ஒரு பிசியோதெரபிஸ்ட்டா நீங்க இருக்கீங்க அப்டின்னா, நான் பிசியோதெரபி பண்றேங்க அப்டின்னு சொல்றதுக்கும், 30,000ங்க என்னோட சார்ஜஸ். நீ பெயின் ரெக்கவரி 3 மந்த் புரோகிராம் அப்டின்றதுக்கும், வாவ்! எனக்கு பயங்கரமான நீ பெயின் இருக்கு. 3 மந்த்ஸ் எஸ் என்னால குடுக்க முடியும். என்னோட நீய நான் ரெக்கவர் பண்றதுக்காக 30,000 மந்த்லி 10,000 வாரத்துக்கு ஒரு ₹2,500 ரைட்? ஓகே. ஓகே. நான் குடுக்குறேன் அப்டின்னுட்டு ரெடி ஆவாங்க. நீங்க இதுக்கெல்லாம் இவ்ளோ வருவாங்களா மேம்? அதுக்கெல்லாம் அவ்ளோ வருவாங்களா? அது மாரிலாம் ஆடியன்ஸ் நம்ம ஊர்ல இருக்காங்களான்னு நெனச்சீங்கன்னா, உங்களோட கண்டெய்னர்ல தான் ப்ராப்ளம். நீங்க அதுக்கு அந்த மனிய ரிசீவ் பண்றதுக்கு ரெடியாவே இல்ல.
அந்த மாரி நிலைமையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ராடக்ட் இருக்கு, இல்ல ப்ராடக்ட்ட விக்க ஆசை இருக்கு. உங்களோட ஸ்கில்ல வந்து அடுத்த லெவல் கொண்டு போக ஆசை இருக்கு. ஆனா இந்த மாரி மனி பிளாக்ஸால நீங்க அடப்பட்டுருக்கீங்கன்னா, என்னோட புரோகிராம்ஸ் விஸ்வரூபம் மனி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரின்னு 2 புரோகிராம் இருக்கு. முதல்ல விஸ்வரூபம் முடிங்க. அதுக்கப்புறம் மனி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியும் முடிங்க. நீங்க வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன பார்ப்பீங்க. இதே நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரிட்டயர் ஆயிட்டீங்க. என்னடா பண்றது? அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு 3 மந்த் கோச்சிங் ப்ரோகிராம் ஒண்ணு லான்ச் பண்ணலாம். பிசினஸ் இங்கிலீஷ் மாஸ்டரின்னுட்டு. வெறும் சிஇஓஸ்க்காக இல்ல டாப் லெவல் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அமெரிக்கா டிராவல் பண்ணணும், யுகே டிராவல் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆக்சென்ட்ட இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இன்னும் வந்து பிசினஸ் லிங்கோவ டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க எவ்வளோ வேணா சார்ஜ் பண்ணலாங்க. மினிமம் 25,000 பெர் மந்த் சார்ஜ் பண்ணலாம். யூ நோ 75,000 அந்த 3 மந்த்ஸ்க்கு ஈஸியா நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியும். அதுக்கு நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்றத அவங்க நம்பணும். அண்ட் நீங்க எல்லா சிஇஓஸ், சிடிஓஸ் அந்த டாப் மேனேஜ்மென்ட் ப்ரொஃபஷனல்ஸும் வந்து நாலேட்ஜ இம்ப்ரூவ் பண்றதுக்குள்ள ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஓகே. அவங்க கிட்ட வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் இருக்குங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையில்லனாலும் அவங்க இவங்களுக்கு இது கரெக்ட்டா இருக்குங்க அப்படின்னுட்டு டைரக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு டீம் லீடர் இல்ல ஒரு மேனேஜர் லெவல்ல ஹேண்டில் பண்ணி அவங்க கிட்ட சக்சஸ் பார்த்தத விட, ஒரு சிஇஓ, சிடிஓ, சிஎம்ஓ அவங்க கிட்ட டைரக்ட்டா டீல் பண்ணி எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்தது. அவங்க கிட்ட கன்வர்ஷன்ஸ் வந்தது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. எல்லாமே நம்மளோட மைண்ட் செட் தான். உங்களுக்கு புரியுதா? என்னோட லெவல் இவ்வளோதாங்க. நான் மேனேஜர் கிட்ட தான் டீல் பண்ணுவேன் அப்டின்னா, நீங்க அந்த லெவல்ல தான் இருப்பீங்க. எனக்கு 21 வயசுல நான் அப்ப வந்து டேலண்ட் மேனேஜ்மென்ட், இன்டர்வியூ கோச்சிங் இதெல்லாம் நான் பண்ணிட்டுருக்கும்போது, நான் நல்லா எழுதுவேன். ஓகே. கான்டென்ட் ரைட்டிங்கும் நல்லா பண்ணுவேன். அண்ட் எனக்கு வந்து சிவி ரைட்டிங்ல ரெஸ்யூமே சொல்லுவோம்ல, ரெஸ்யூமே ரைட்டிங்ல வந்து ரொம்ப ஆர்வம் இருந்தது. என்ன மாதிரி ஒருத்தவங்க ரெஸ்யூமே ரைட் பண்ணவே முடியாதுன்ற லெவல்ல என்னோட ஸ்கில்ஸ நான் வளர்த்து வச்சிருந்தேன். அண்ட் நான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் கம்பெனி கிட்ட போயிட்டு, சூப்பரா எஸ்இஓலாம் பண்ணி, என்ன வந்து அந்த கம்பெனி தேவைப்படுறவங்க அப்ரோச் பண்ற மாரி நான் வச்சிருந்தேன். ஓகேவா? என்ன அப்ரோச் பண்ணது வந்து அந்த கம்பெனியோட ஒரு பெரிய கம்பெனி. எக்மோர்லேருந்து அவங்க ஹெச்ஆர் என்ன அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃபுல் சிஎம்ஓ, சிடிஓ, சிஇஓ அந்த டீம் ஃபுல்லா வந்து வேற ஒரு கம்பெனிக்கு மாறுறாங்க. ஏன்னா, அந்த கம்பெனிக்கு வந்து மெர்ஜ் இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அங்க பெரிய லெவல்ல போயிட்டுருக்கு. அதனால ஃபுல் டீமுமே மாறுறாங்க. அவங்க எல்லாருக்குமே ரெஸ்யூமே வந்து தேவைப்பட்டது. என்ன கூப்பிட்டுருந்தாங்க. நான் நேரா போய் உட்கார்ந்தேன். ஒரு ரெஸ்யூமேக்கு நான் 50,000 சார்ஜ் பண்ணேங்க. அவர் என்ன சொன்னாருன்னு நெனைக்கிறீங்க? அத பத்தி பேசவே இல்ல. நாங்க வந்து எக்கார்ட் டோலே, அவர் படிக்கிற புக்ஸு, அவரோட விஷனு அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தேன். என்னோட வயசு 21 அப்போ. ஓகேவா? ஸோ உங்களோட மனி கண்டெய்னர நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, வெல்த் உங்கள நோக்கி பாயும். நீங்க எந்த ஸ்கில்ல நீங்க வச்சிருந்தாலுமே, அதுல ஹை டிமாண்ட் என்ன இருக்குன்றத கண்ல விளக்கெண்ணெய ஊத்தி தேடும்போது, உங்களால 1,00,00,000 அப்படின்றத ரீச் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 10x ஆது இப்ப நீங்க வந்து ரூ. 10,000 வாங்கிட்டு இருக்கீங்க. ரூ. 10,000 சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க ஒரு ஜாப்ல அப்படின்னா, அந்த ஸ்கில்லுக்குரிய ஹை டிமாண்ட் என்ன இருக்குன்ற கொஞ்சம் உங்களோட மூளைய திருகி யோசிக்கும்போது, அதிலிருந்து 1,00,000 ஈஸியா நீங்க சைடு இன்கமாவே ஏர்ன் பண்ண முடியும். ஓகே. ஸோ உங்களோட மனி கோஷன்ட்ட இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க அடுத்தடுத்த லெவல் நான் ரூ. 1,00,00,000 சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருக்குன்னாலே, நீங்க லைஃப் ஸ்டைல் கோல்ஸ்லாம் நெறைய வச்சிருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ உங்களோட ரியாலிட்டிய நீங்க குவாண்டம் ஷிஃப்ட் பண்ணணும். கரெக்ட்டா? நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னாலும் பரவால்ல, எந்த ஏஜ் குரூப்ல இருக்கீங்கன்னாலும் பரவால்ல. என்னோட விஸ்வரூபம் மனி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டர் இந்த 2 கோர்ஸ்கள்லயுமே வந்து இணையுங்க. உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன கண்கூடா பாருங்க. என்னோடது எல்லாமே ஆன்லைன் கோர்ஸ்கள் தான். learn.lavanyajekmar.com போங்க. அங்க இந்த 2 கோர்ஸ்கள பார்ப்பீங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு சிலபஸ் ஓப்பன் ஆகும். நீங்க படிங்க. அந்த சிலபஸ ட்ரையல் லெசன்ஸ் பாருங்க. உடனே ஜாயினும் பண்ணுங்க. உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் ஜாயின் பண்ணலாம். உங்க டைம்க்கு லாகின் பண்ணி லெசன்ஸ ஆக்சஸ் பண்ணலாம். படிக்கலாம், படிச்சு முடிக்கலாம், நோட்ஸ் எடுக்கலாம், கொஸ்டின்ஸ் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். எல்லாமே பண்ணலாம் நம்மளோட லாவண்யா ஜெயக்குமார் அகாடமில. learn.lavanyajekmar.com போங்க. உங்களுக்கு விருப்பமான கோர்ஸ்கள்ல இப்பவே இணையுங்க. நான் இன்னொரு யோர் ஃபர்ஸ்ட் க்ரோர் ஷோ எபிசோட்ல மீட் பண்றேன். தேங்க் யூ.